மாதை போட்டு செய்த திருவடி பாதம் மலரடி போற்றி திருவடி பாதம் மலரடி போற்றி ஆனால் கண்மணி கமலங்களுக்கு நாங்கள் இருவரும் சரி பலவிதமான புஷ்பங்கள் ஆமாங்க அத்தனையும் நந்தவனம் சென்று நறுமரல் பறித்து தங்கள் பாதார இருந்த கவனங்களுக்கு கோடி சேவை செய்தோம். செல்வங்களே இன்றைய தினத்திலே உங்கள் இருவர்களையும் எதற்காக உற்பத்தி செய்திருக்கிறேன் தெரியுமா? அயோத்தி மன்னனாகிய ஹரிச்சந்திர மகாராஜர் நான் சிருஷ்டிப்பு செய்த மிருகங்களை அத்தனையும் சின்ன பெண்ணம் செய்து விட்டார். அப்படி இருக்க ஆழ மரத்தடியிலே ஆயாசமாக இருந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இருவர்களும் சென்று நாட்டியமாடு அவனுடைய மடிமகுடத்தை பெற வேண்டும். அடுத்து அது இல்லை என்றால் விவாகம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி என்று நீங்கள் இருவர்களும் அதாவது இந்த வேலை செய்து முடிக்க வேண்டும். ஆனால் உங்களுடைய ஜாதி என்னவென்று கேட்டால் சாண பெண்கள் தீண்ட தகாதவர்கள் அப்படி என்று உரைக்க வேண்டும். ஆமா அப்படி இருந்தாலும் தங்களின் வார்த்தை பிரகாரம் கண்மணி கொடுத்தால் உங்கள் மணிமுடிய கொடுங்கள். அப்படி இல்லை என்றால் எங்களை விவாதம் செய்து கொள்ளுங்கள். அருமை அருமை. இப்படி ரெண்டில் ஒன்று பெற்று வர வேண்டும். இல்லன்னா அங்கே கடக்கிறது இரண்டில் ஒன்று பெற்று வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதற்கு மேல் என்ன நடப்பது என்பதை பார்த்துக் கொள்ளலாம். சுவாமி கண்மணி எங்களை பிறக்க வைத்தீர்கள் அல்லவா? ஆமா. உங்க பேரை நாங்க காப்பாத்திட்டு தான் வருவோம். என்னன்னா என்ன யாரு பாடுவா? ஆமா குழந்தைகள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஆமா சரிங்க. சென்று பாருங்க. ஒரு தந்தையாகப்பட்ட பிறக்க வைத்த உடனே பெண்ணை அடுத்தவனுக்கு சேர சொல்கிறீர்கள் அல்லவா? இல்லை என்ன செய்கிறான் இந்த பையன் ஏதோ சொல்ல வராங்க. இல்லையா அப்படித்தான் இருக்கணும். நான் வைக்கணும், நான் அடுத்த கூட்ட விட்டுறணும். ஏங்க ஆசை செலவு பண்ணிட்டு எதுக்கு? நானும் அப்படித்தாங்க. ஒன்னே முக்கா கண்ணா கண்ணை நோட்டி கூட முன்னாடி. சரி சென்று வரும். அப்படி பல்லுகள் அங்க அங்க ஓட்ட காசு பாத்திருக்கா? ஓட்ட காசு சென்று வாருங்க. அவனை கெடுக்கிறது வாசம் தான் நல்லது பண்றீங்கன்னு சொல்றேன். ஆமா பேரும் புகழும் வர வேண்டும் என்றால் எதை வேண்டும் என்றால் செய்து முடியும். அப்படிதாங்க நம்ம பேரு சென்று வாருங்கள். பேரு பேரு சாப்பிடலாம். சுவாமி உங்கள் வார்த்தை பிரகாரம் இப்பொழுது நந்தவனம் சென்று அவரிடத்தில் அடிப்பாடி எங்கள் அழகு வித்தியை காட்டி ஒன்னு மயக்கி மணிமகுடம். ஆமா அவுத்து விட்டுதாங்க. நீ கூடவா முன்னாடி பாருங்க பின்னாடி பாருங்க சூத்த பாருங்க வேலைக்காவது அவுத்து விட்டு அரையும் குறையமா அம்மனமா ஆடணும். என்ன காட்டுறோம்னா அங்க வந்து பாரு தெரியும். நீ வந்து பாரு உனக்கும் தாண்டம் ஆடும்.
சுவாமி சென்று வருகிறோம். ஆகட்டும், சென்று வாருங்கள், சென்று வாருங்கள் செல்வங்களே. அடி நந்தமான தங்கச்செடி அதனால சரி அந்த அழகு மாமன்னன் அங்க பாரு அந்த புறத்துல இருப்பார். அங்க பாரு தேராட்டம் பாரு அங்க. அவரிடத்துல ஆடி பாடி பாடி அழகு வித்தியை காட்டி காட்டி நம் குரு சொன்னதை செய்வோம். அதனால அவரை பார்க்கலாம். என் மணி இங்க வா. அவரே செனையாத்தான் இருக்கிறாரு. அவர் இப்படி சென பண்றது அவன் என்ன பண்ற மாதிரி கொஞ்சம் அப்படியா இது பண்ணு சொன்ன. அப்படியா? நீ ஒரு இவன் அக்கா பார்க்கல ஒரு பாட்டை. அப்படியா? வணக்கம் சாமி. அம்மா வணக்கம். வணக்கம் அம்மா தாயே. ஐயா இப்பேற்பட்ட நந்தவனத்துல அரும்பெரு காடகத்திலே நாட்டியமாக இருக்கிறீரே, என்னம்மா? சுவாமி, நாங்களோ வயிற்று பிழப்புக்காக நாடு நாடா சென்று வனவனமா திரிந்து நடின நாட்டியம் ஆடி அவர் கொடுக்கும் சன்மானத்தில் வயிறு பிழைக்கின்றோம் நாங்கள். அதனால நீங்களோ ஒரு ராஜர் போல் இருக்கிறீர்கள். அதனால தங்கள் முன்னே எங்கள் நடனத்தை ஆடி தங்களிடத்தில் சன்மானம் பெறலாம் என்று வந்திருக்கிறோம். சுவாமி தாயே, நீங்கள் நடினமெல்லாம் புரிய வேண்டாம். உங்களுக்கு வேண்டியான சன்மானத்தை நான் என் சர்டிபிகேட்டை தர சொல்றேன். நான் சொல்றது கேளுங்க. நானும் நடன வச்சு பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிட்டுச்சு. இதை விட்டுட்டு எங்க போறது? சரி, அப்படி என்றால் அவங்க பௌத்து போல அவங்க ஆடுறாங்க, நம்ம பாக்குறதுக்கு என்ன? சத்தியகீர்த்தி, நான் மாலையிட்ட என் மங்கையாகிய சிவச்சந்திரமதியை தவிர ஒரு பெண்ணை நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். என்ன சொல்றாரு? வலுவா நம்ம பொம்பளம் ஆடுறதுக்கு தகுதி இல்ல. அது முன்னாடி முன்னாடி நடந்தாவே ஒண்ணு சரி. ஆமா, அதனால இந்த மாதிரி பிள்ளைகளை இப்ப பார்த்து ரசிட்டா வீட்டுல போய் பார்க்க முடியும். 1000 வார்த்தை நீ சொன்ன போதும் மற்ற ஒரு பெண்ணை நான் கண்ணெடுத்து பார்ப்பதில்லை. அப்படி பார்ப்பதாக இருந்தால் நீ பார்த்துக்கொள். நானே பாக்கிட்டேன். நான் பார்த்தா என்ன சாமான கட்ட என்ன சாமானம் வந்துருது. நானு சத்தியகீர்த்தி தவறாக பேசாதே. இல்லைங்க, சாமானம் காட்டி என்ன சாமானமா காட்டுங்க. ஆமா, மகாராஜா என்ன சொல்றாரு? நல்லா ஆடுவீங்களான்னு கேக்குறாரு. இல்ல, என்னமோ ஆட வேணாம் சன்மானம் தரணும்னு சொன்னாரு. அதத்தான் கேட்டேன். அவர் ஆடனா சாமானம் தருவாரு, ஆடினா சாமானம் தருவேன். இங்க பாரு, நாங்க ஆடி வாங்கிட்டு போனாதான் எங்களுக்கு கூலி தக்கும். ஒரு யாரா இருந்தாலும் சரி, காட்டுல போய் வேலை செஞ்சா கூட உழைப்புக்கு அந்த ஊதியம் தரணும். அதனால அவர் கொடுத்தாலும் சரி, கொடுக்கல நீங்க ஆடத்தை ஆடுங்க. ஆடி இப்படித்தான் சம்பளம் வாங்கிட்டு போகணும் அவர்கிட்ட சொல்லு. சாமி சத்தியகீர்த்தி, நீங்க பார்த்தாலும் சரி பார்க்கலாலும் சரி, ஆனா காசை கொடுத்துடணுமா? அப்படியா? ஆமா. சரி, ஆட சொல். நீ பார்த்துக்கோ. நீ எடுத்து விடுக்க. நீங்க பார்க்க மாட்டீங்களா? எடுத்து விடு. அவரும் கிடைக்கணும். பாரு, அவர் பார்க்க மாட்டேன்னாரு. சரி, நல்லா நீங்க ஆடுனீங்களா? அவர் இன்னும் செத்த ஆடுங்க, இன்னும் செத்த ஆடுங்க. போக்கஸ் கொடுப்பாரு. ஐயோ, ஐயா, மாறாப்பு சீலைக்குள்ள ஆடுமுள்ள இங்க மாறாப்பு சீலைக்குள்ள முன்னாடி
மகாராஜா என் காதுல ஒண்ணு கூட கேட்க முடியல. தயவு செஞ்சு கம்முனு. ஏங்க நீங்க ஆடுனது சரியில்லை. தெரியலையா இங்க வா ஒண்ணும் தெரியல. நீ ஆடுனது சரியில்லை. எங்க மகாராஜா நல்லா ஆடினா தான் பாப்பாரு. எங்க அக்கா பாட்டு பாடுனா நாங்க 2 பேரும் ஆட்ட ஆடணும்ல. உங்க மகாராஜா நிமிந்து பார்க்காதவே இருக்கிறாரு. அவருக்கு நிமிராதா? ஏதாவது இருக்கா இல்லையா? தலை தலை நிமிந்து தான் என்ன பயன், நிமிராத தான் என்ன பயன். ஏன் நீங்க நல்லா இடுப்ப வளைச்சு நினைச்சு ஆண்டில தானே நான் என்ன நினைச்சேன், உங்க மகாராஜாவுக்கு டயர் சந்திர எலி மாட்டுன மாதிரி ஆகி போச்சான்னு நினைச்சேன். அப்படி கிடையாது. நீங்க நல்ல எங்கடா போயிட்டு ஆண்டி இருக்கிறேன். நான் இங்க கூத்து பார்க்க வரேன், நடந்து பார்க்க வரேன், அங்க இருக்கு பாரு. இப்ப போட்டியா யா தம்பி மணி பரவாயில்ல, கை கொடு. பேரு விளம்பரம் பண்றீங்க. என்ன சொல்றேன்னா, இவங்க 2 பேரும் ஆடுறாங்க, மகாராஜா பாக்குறாங்க. ஆமா. ஆனா இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல பாத்துக்கிட்டா நமக்கு ஒரு சந்திரம். சரி எனக்கு 50 வயசு ஆகுது. இந்த ஆட்டத்தை பார்த்தா 20 வயசு தானே வந்துருச்சு. அப்பா அப்பா நீ எப்ப தான் இருக்கிறா மறந்து குடிக்கலான்னு குடிச்சிடுறேன். இப்ப பாரு, உங்க அத்தா மகாராஜா நிமிரல, ஆமா. இப்ப நிமிருவாரு. போட டான்ஸ் போட ஒரு பாட்டு. ஐயா இந்தாங்க அப்படி ஜாடாதீங்க கூட. சந்தனம் போல மன்மத பான திருவிங்க கடல் திருவிங்க ஐயா சந்தனம் போல மன்மத பான திருவிங்க கடல் திருவிங்க ஐயா இந்தாங்க ஐயா எப்படி பாட்டு என்ன சொல்றாரு? எங்க மகாராஜாவுக்கு இங்க ஆடை உறக்கம் வந்து விட்டது. ஆமா சரி மகாராஜா சக்தி கீர்த்தி பாத்தீங்களா இல்லையா? ஆடி விட்டார்களா? ரொம்ப சூப்பர் மகாராஜா. உங்கள் மனம் பூரி படைத்தார். இப்படித்தாண்டா இன்னும் ஒண்ணு இருக்குது. எடுத்து விட்டாங்க. ஆமா. அதையும் எடுத்து விடுறோம். ஆதி காலத்து நாடகத்து பாட்டுலாம் பாடாதீங்க. சரி சப்பா குத்து பார்த்தா பாடணும். அது கடைசியா விட்டுக்கலாம். இப்போ ஒரு பாட்டு இருக்குது. சரி எடுத்து விடலாமா? மகாராஜா தலை நிமிர்ற மாதிரி பண்ணுங்க. அது பண்ணிக்கலாம். ராஜமகாராஜன் என்று ராஜனீங்களே ஐயா ராஜனீங்களே அசையோடு ஓடி வந்தோம் எவாரு நாங்க அசையோடு ஓடி வந்தோம் எவாருமே காத்திருந்து ஓடி வந்த தண்ணி நாங்களே
வந்து தீர்க்க வாரும் சுவாமி கமந்தனை ஓடி வந்து